ஐபிஎல் இன்னும் வெறும் ஒரே வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்தோம். பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஓப்பனர்ஸோட கவுண்ட் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 10 டீம் இருக்காங்க. 10 டீமில் யார் பெஸ்ட்டான ஓப்பனிங் பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும். இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன், என்ன மாதிரி க்ரைட்டீரியாவில் நான் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 2 பேரும் இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காங்களா, அந்த ஓப்பனிங் பேர் ஓப்பன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது. செகண்ட் வந்து பேக்கப், எந்த டீமுக்குலாம் நல்ல பேக்கப் இருக்குது அப்படின்றது. அண்ட் மூணாவது ஆப்வியஸாக ரீசன்ட் ஃபார்ம். இந்த 3 ஃபேக்டரை வச்சு நான் 1 to 10 ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்பாட் நான் எந்த டீமுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிபிகேஎஸோட ஓப்பனர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான்ஸ் ஆர்யா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செம்மையாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இவங்களுக்கு நான் 10th பிளேஸ் கொடுத்ததுக்கான ரீசன் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களோட பார்ட்னர்ஷிப்னு பார்க்கும்போது லாஸ்ட் சீசன் 17 இன்னிங்ஸ் ஆடி 532 ரன் அடிச்சிருந்தாங்க வித் 31 அவங்களோட ஆவரேஜ். வேறஸ் இவங்களோட பேக்கப் ஓப்பனர்ஸ்ன்னு பார்க்கும்போது மிச்சல் ஓவன் ஒரு ஓவர்சீஸ் தான் இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகி ஓவர்சீஸ் மிச்சல் ஓவனை இவங்க உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சா இவங்களோட மொத்த காம்பினேஷனுமே அடிவாகும். பிகாஸ் ஃபிக்ஸடாக ஒரு 4 ஃபாரினர்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க கரெக்டாக இவங்களோட பிளேயிங் லெவலில். இன்கேஸ் இன்ஜுரி ஆகி அவரை இவங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சா மிச்ச 4 பிளேயர்லேருந்து யாராவது ஒருத்தங்க வெளியே போனோம். ஸோ மொத்த காம்பினேஷனுமே அடிவாகும். மிச்சல் ஓவன் ஆஸ் அ பிளேயராக ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பட் இந்த காம்பினேஷனில் அவர் அடி வாங்குவார் அப்படின்றதுனால பேக்கப் சரியில்லை. இந்தியன் ஆப்ஷனாக ஹர்னூர் சிங்கை வச்சுருக்காங்க. அவருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. டொமஸ்டிக்கில் 8 இன்னிங்ஸ் ஆடி 169 ரன் வித் 21 அவரோட ஆவரேஜ் அண்ட் 130 ஸ்ட்ரைக் ரேட். 2 பேருமே அட்டாக்கிங் பிளேஸ், ஹிட் ஆர் மிஸ் தான். அடிச்சா காட்டுத்தனமாக அடிப்பாங்க. பிரப்சிம்ரனும் சரி பிரியான்ஸ் ஆர்யாவும் சரி. அவுட் ஆனால் 20க்கு 2 விக்கெட் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு. இது ஒரு செகண்ட் சீசன். ஸோ செகண்ட் சீசன் எல்லா பிளேயருக்குமே ஒரு கிரிட்டிக்கலான சீசனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாருமே வருவாங்க, ராவாக இருப்பாங்க, ஈஸியாக பயமே இல்லாமல் ஆடுவாங்க. பட் செகண்ட் சீசன் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த பிளேயரை பற்றி அனலைஸ் பண்ணிடுவாங்க, இப்படி பவுல் பண்ணோம் அப்படின்ற டாக்டிக்கலாக உள்ளே வருவாங்கன்னும் போது அதெல்லாம் பிரியன்ஸ் ஆர்யா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரீசெண்டாக பிரியன்ஸ் ஆர்யா பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வார்ம் அப் T20 வேர்ல்ட் கப் கேம்ல விளையாடி இருந்தார். ஒரு கேமில் யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக 13 பாலில் 28, நமீபியாவுக்கு அகேன்ஸ்டாக 4 பாலில் 5 ரன்னும் அடிச்சிருந்தாரு. அதுதான் ரீசன் ஃபார்ம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிபிகேஎஸ்க்கு 10th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 9th ஸ்பாட் நான் எந்த டீமுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல். அகெயின் ஒரு ஷாக்கர் தான். எல்லாருமே டெல்லி கேபிட்டல் ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஓப்பனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரீசன் நான் சொல்லிடுறேன். இவங்களோட ஓப்பனர்ஸ்ன்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் அலாங் வித் தட் பென் டக்கெட் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. பென் டக்கெட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சீசன் இன் ஐபிஎல். இதுக்காக தான் நான் 9th ஸ்பாட்டுமே கொடுத்துருக்கேன். இவங்களோட பேக்கப்னு பார்க்கும்போது 10 நிசன்கா ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பென் டக்கெட். செம்ம ஃபார்மில் இருக்காரு நிசன்கா. பட் அவருக்குமே இது ஒரு ஃபஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்ல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்தியன் ஆப்ஷன்ஸாக ஒரு பிருத்வி ஷா இருக்காரு, அப்படின்னா அபிஷேக் புரல்லாம் கூட போகலாம். அண்ட் கேஎல் ராகுல் ரிலேயபிள், கன்சிஸ்டன்ட், எல்லா சீசனும் 600 ரன் மேலே அடிச்சுவார். பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ், எப்படி அவர் ப்ரோக்ரஸ் பண்ண போகிறாரு, அந்த ஸ்ட்ரைக் ரேட். இப்போ எல்லா கேமுமே ஃபஸ்ட்டு 6 ஓவருக்குள்ளேயே எல்லா டீமே கேமே முடிச்சிடறாங்க. 6 ஓவரில் 80 ரன் 90 ரன் அடிச்சிட்டு இருக்கிற டைமில் கேஎல் ராகுல் அந்த கேமுக்கு ஆடுவாரா, அந்த மாதிரி அவரால் ஆட முடியுமா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 180 190 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட முடியுமான்றது தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க். வரஸ் பென் டக்கெட்டோட ரீசன்ட் ஃபார்மே ஒரு கன்சென்ட் பெருசாக விளையாடல. T20 ரெக்கார்ட் ஃபார் பென் டக்கெட்னு பார்க்கும்போது 21 இன்னிங்ஸில் 527 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு வித் 27 அவரோட ஆவரேஜ் ஆன் 153 ஸ்ட்ரைக் ரேட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. அதே மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு புது ஓப்பனிங் காம்போ அப்படின்ற ஒரு ரீசனால இவங்களுக்கு 9th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 8th ஸ்பாட் நான் எந்த டீமுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு நான் 8th ஸ்பாட் கொடுத்ததுக்கான ரீசன் பேக்கப் இல்லை கைஸ். பேக்கப் ஒரே ஒரு பேக்கப், அதுவும் இந்தியன் பேட்டர் தான் வச்சுருக்காங்க, அர்ஷின் குல்கர்னி. அர்ஷின் குல்கர்னியும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இது வரைக்கும் விளையாடினதில்லை, அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிக் ஸ்டேஜஸில் டக்குன்னு ஒரு இன்ஜுரி
வந்து இறக்கி விட்டா அவரால் எப்படி விளையாட முடியும்னு தெரியல. அதனால இவங்களுக்கு 8th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். பேக்கப் ஒரு கன்சர்ன். அதே மாதிரி எல்எஸ்ஜி 4 ஃபாரினர்ஸில் 2 ஃபாரினர்ஸாக மேலே ஓப்பனிங்லேயே முடிச்சிடுறாங்கன்றதுனால மிச்சம் 2 ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்கன்றதுனால அதுலேயும் காம்பினேஷன் அடி வாங்கும். ஒன்று நிக்கி புரான் வந்துடுவார், அதையும் தாண்டிட்டா ஒரே ஃபாரினர் வச்சு தான் விளாடணும், காம்பினேஷன் ரொம்பவே அடி வாங்கும் அப்படின்றதுக்காகவும் இவங்களுக்கு 8th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். வேற ஃபார்ம் பற்றி கன்சர்னே கிடையாது, ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. ஐடன் மார்க்ரம் பொறுத்தளவுக்கு 8 இன்னிங்ஸில் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் 8 இன்னிங்ஸில் 286 ரன் வித் 47 அவரோட ஆவரேஜ் அண்ட் 165 ஸ்ட்ரைக் ரேட். வரஸ் மிச்சல் மார்ஷ் என்னதான் ஆஸ்திரேலியா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் இவர் விளையாடின 2 மேட்ச்சில் ஒரு வேற லெவல் கன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. 2 இன்னிங்ஸில் 118 ரன் வித் 118 ஆவரேஜ். ஒரு வாட்டி கூட அவுட் ஆகலை, ஒரே வாட்டி தான் அவுட் ஆகியிருந்தாரு வித் 196 ஸ்ட்ரைக் ரேட். 2 பேரோட ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல், காட் லெவலில் இருக்குது. பட் இவங்க கிட்ட ஓப்பனர்ஸில் பேக்கப் இல்லை. அதே மாதிரி 2 ஃபாரினர்ஸை ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனால எல்எஸ்டிக்கு 8th ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. 7th ஸ்பாட் எந்த டீமுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனர்ஸ்ன்னு பார்க்கும்போது வைபவ் சூரியவன்ஷி அலாங் வித் தட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேரும் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுவாங்க, பட் ஹிட் ஆர் மிஸ் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடித்தா காட்டுதனமாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லையா டக்குன்னு அவுட் ஆகிடுவாங்க. இதுதான் இவங்களோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பேக்கப்னு பார்க்கும்போது லுவாண்டி பிரிட்டோரியஸ் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் மட்டும்தான் இருக்காரு. இவங்ககிட்டயும் பேக்கப் ஒரு கன்சர்ன். இன்கேஸ் ஒரு சூரியவன்ஷிக்கோ ஜெய்ஸ்வாலுக்கோ இன்ஜுரி ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிளேயர் கிடையாது இன் தி ஸ்குவாட் அப்படின்றதுனால இவங்களுக்கு 7th பிளேஸ் கொடுத்துருக்கேன். வைபவ் சூரியவன்ஷி செம்ம ஃபார்மில் இருக்காரு. அண்டர் 19ல் இப்போ தான் 175 ரன் இன்னும் ஃபைனல் கேம் அடித்தார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதை தாண்டி ஜெய்ஸ்வால் கடைசியாக எப்போ T20 கேம் விளையாடினார்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. கடைசி ஒரு 4 மாதமாக பெருசாக ஒரு T20 கேமில் விளையாடவே இல்லை. அதே மாதிரி இந்தியன் சர்க்கியூட்லேயும் இல்லை அப்படின்றதுனால அது அவருக்கு ஒரு கன்சர்னாக இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 2 பேருமே ஒரு யங்கான பிளேஸ், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியும், பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது. வெறும் 23 வயசான ஜெய்ஸ்வால் தான் இப்போ சீனியர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னும் போது இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணி ஆட போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இதனால தான் இவங்களுக்கு 7th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 6th ஸ்பாட் நான் எந்த டீம் கொடுத்துருக்கேன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆப்வியஸாக ஆயுஷ் மாத்ரே அலாங் வித் தட் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேரும் ஒரு செம்மையான ஃபார்மில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சஞ்சு சாம்சன் சொல்லவே தேவையில்லை, ஒரு வேற லெவலான ஃபார்ம். இந்த T20 வேர்ல்ட் கப்போட மேன் ஆஃப் தி சீரீஸ் அப்படின்ற ஒரு பெரிய பட்டத்தோட வராரு. பேக்கப்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக உர்வில் பட்டேல் இருக்காரு. உர்வில் பட்டேல் குஜராத்துக்குலாம் இன் டொமஸ்டிக்லாம் குஜராத்துக்கு அவர் தான் ஓப்பனிங்கும் பண்ணுறாரு. அண்ட் செம்ம ஃபார்மில் இருக்கார். நெட்ஸ் எல்லாம் நமக்கு வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்துலேயும் செம்மையாக எல்லா பாலையும் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பேக்கப் நல்ல ஒரு பேக்கப் இருக்குது. அதையும் தாண்டி இல்லையா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணோன்னா திரும்ப ருத்துராஜே கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேக்கப் பிரச்சனை இல்லை. ஓவர் சீசன் பார்க்கும்போது மேத்யூ ஷாட், பட் இப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரின்றதுனால யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க? ஓவர்சீஸ்லேருந்து ஒரு ஓப்பனர் கூட அகைன் இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆயுஷ் மாத்ரே லாஸ்ட் சீசன் ஒரு செம்ம சீசன். 9 இன்னிங்ஸில் 240 ரன் வித் 34 அவரோட ஆவரேஜ் அண்ட் 188 ஸ்ட்ரைக் ரேட். நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி ஒரு வைபவ் சூரியவன்ஷி, பிரியன் ஷாரியா அண்ட் ஆயுஷ் மாத்ரே இவங்க எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சீசன் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சீசனாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க, ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி வருவாங்க, எந்த மாதிரி பவுலிங் பண்ணணும், எந்த மாதிரி ஏரியாஸில் இவங்களுக்கெல்லாம் பவுலிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ அதை தாண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆன் தி அதர் ஹேண்ட் சஞ்சு சாம்சன் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு பெரிய பூஸ்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் ஆயுஷ் மாத்ரே கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது இன்னும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு 6th பிளேஸ் கொடுத்துருக்கேன். 5th ஸ்பாட் நான் எந்த டீம் கொடுத்துருக்கேன்னா மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மா அலாங் வித் தட் குவாண்டின் டிகாக், தி ஓஜி காம்போ இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். குவாண்டின் டிகாக் ஆப்ஷனில் எடுக்கும் போது என்ன குவாண்டின் டிகாக் எடுத்திருக்காங்க, அதான் ஆல்ரெடி ரியன் ரிக்கல்டன் இருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த டைமில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா டிகாக்கும் ரோஹித்தும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவருக்கு பேக்கப்பாக, குவாண்டினுக்கு பேக்கப்பாக தான் ஒரு ரியன் ரிக்கல்டனாக இருக்க போகிறாரு அப்படின்ற அளவுக்கு குவாண்டின் டிகாக் ரீசெண்ட் டேஸில் செம்மையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காரு. T20 வேர்ல்ட் கப்பில் பெருசாக அவர் அடிக்கலை அப்படின்னாலும் 8 இன்னிங்ஸில் வெறும் 181 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடிலாம் நல்ல ஃபார்மில் இருந்தார். ODI ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, T20 ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி. அகெயின் குவாண்டின் டிகாக் ஒரு பெரிய பூஸ்ட். இவங்க 2 பேருக்கு மத்தியில்
பார்ட்னர்ஷிப்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஜி ஓப்பனிங் காம்போ 37 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க வித் 1269 ரன்ஸ் அண்ட் 34 இவங்களோட ஆவரேஜாக இருக்குது பிட்வீன் தெம். அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஐபிஎல் சீசன்லேயே ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனிங் பேட்டர்ஸ் காம்போவாக இவங்க தான் இருக்க போகிறாங்க. இந்த ஒரு ரீசனால தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு 5th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 4th ஸ்பாட் நான் எந்த டீம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த அளவுக்கு டிம் சைஃபர்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன். இப்போதைக்கு வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் பேர்னா கண்டிப்பாக டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனை சொல்லலாம். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் இந்த 2 பிளேயர்ஸை சேர்த்து மொத்தமே 3.5 crores தான் வாங்கியிருக்காங்க. எவ்வளோன்னு கேளுங்க, வெறும் 3.5 கோடி கொடுத்து இந்த 2 பேரையும் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய பெரிய மூவாக இருக்க போது. இவங்களுக்கு பேக்கப்பாக சுனில் நாராயண் இருக்காரு. ஆப்வியஸாக இவங்க 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு செம்ம ஃபார்மில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்பில் மட்டும் 494 ரன் அடித்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் இன் 8 இன்னிங்ஸ் அண்ட் யூஏஇக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்ட் பிரேக்கிங் 175 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அடித்து கேமியை வின் பண்ணாங்க. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இவங்க 2 பேருக்கு மத்தியில் ஓவராலாக பார்க்கும்போது 810 ரன் அடிச்சிருக்காங்க வித் 190 ஸ்ட்ரைக் ரேட். 2 பேருமே அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியும், நல்லா அடிச்சு ஆட முடியும். பட் இவங்களோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் இவங்களுக்கு 4th ஸ்பாட் கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல இவங்க 2 பேரையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. ஃபின் ஆலனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். டிம் சைஃபோர்ட் 2-3 கேம் ஆடி இருந்தாலும் ஐபிஎல்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 114 தான். இந்த ஒரு ரீசனால தான் இவங்களுக்கு 4th ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 3rd ஸ்பாட் கொடுத்துருக்க டீம் குஜராத் டைட்டன்ஸ். சுப்மான் கில் அலாங் வித் தட் சாய் சுதர்ஷன் ஆஸ் கன்சிஸ்டன்ட் எவர். எல்லாருமே அடிச்சு விளாடணும், 160 190 200 ஸ்ட்ரைக் ரேட்னு பேசிட்டு இருக்கும்போது 6 ஓவருக்கு 50 ரன் ஃபார் நோ லாஸ் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சீசனுக்கு சீசன் என்ன மாறினாலும் இவங்களோட டெம்ப்ளேட் மாறாமல் க்ளீனாக ஆடக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேட்டர்ஸ் காம்போ. இதனால தான் இவங்களுக்கு 3rd ஸ்பாட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு காம்போ. என்ன தான் வயசு கம்மியாக இருந்தாலும் 2 பேருக்குமே மோர் தென் ஒரு 4-5 சீசன்ஸாக ஒன்றா சேர்ந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு பேக்கப்னு பார்க்கும்போது பெருசாக யாருமே இல்லை. ஜாஸ் பட்லர் வேணா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம் எதாவது ஆகிடுச்சுன்னா. பட் இவங்க 2 பேருமே ஒரு ஃபிட் அண்ட் கன்சிஸ்டண்டான பிளேயர். பெருசாக இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இவங்களுக்கு எப்போதுமே ஆகாதுன்றதுனால இவங்க 2 பேரே போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஜி டீம் போயிருக்காங்கன்னு நம்புகிறேன். இவங்களோட பார்ட்னர்ஷிப்னு பார்க்கும்போது 33 இன்னிங்ஸ் விளையாடி 2058 ரன் அடிச்சிருக்காங்க வித் 66 அவங்களோட ஆவரேஜ். பட் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி ஒரு கன்சர்ன் தான். எல்லாரும் 200 280 அடிச்சிட்டு இருக்கிற டைமில் இவங்க அந்த அளவுக்குலாம் பெருசாக ஆட மாட்டாங்க. ஒரு 145 to 150 அதுலேயே தான் ஆடிட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட டெம்ப்ளேட் ஒரு செட் டெம்ப்ளேட்டாக இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஓவராலாக ஒரு டீம் பேலன்ஸாக பார்க்கும்போது இவங்களோட ஓப்பனிங் காம்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு 3வது ஸ்பாட்டும் இவங்க 2 பேர்னால மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 2வது ஸ்பாட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை சேர்ந்த விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். ஒரு ஆப்வியஸான ஆப்ஷன்ஸ் தான். பேக்கப்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பேக்கப்லாம் இருக்காங்க. பட் இவங்களாம் பேக்கப்பாக வருவாங்களான்னு கூட தெரியல. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் வேணும்னா ஜேக்கப் பெத்தல் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்தியன் ஆப்ஷன்ஸ் வேணுன்னா ஒரு வெங்கடேஷ் ஐயர், தேவ்தத் படிக்கல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் இன் 2025 ஐபிஎல்னு பார்க்கும்போது 13 இன்னிங்ஸில் 565 ரன் வித் 174 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியும் 2 பேராலையும். பட் இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். விராட் கோலி பெருசாக இந்த கேமே விளையாடல. வரஸ் ஃபில் சால்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ரொம்ப மோசமாக விளையாடிருந்தார். 8 இன்னிங்ஸில் வெறும் 130 ரன் மட்டுமே அடிச்சிருந்தார் வித் 16 அவரோட ஆவரேஜ் ஆன் 158 ஸ்ட்ரைக் ரேட். என்னதான் ரீசன்ட் ஃபார்ம்லாம் சரியில்லை அப்படின்னால இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் கூட யார் ஓப்பன் பண்ணாலும் அப்படியே அவங்களோட கேமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இதுக்காகவே இவங்களுக்கு 2nd ஸ்பாட் கொடுத்துருக்கேன். 1st ஸ்பாட் நோ பிளைண்டர், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இந்த ஓப்பனிங் காம்போக்கு தான் 1st பிளேஸ் கொடுத்துருக்கேன். பேக்கப்னு பார்க்கும்போது இஷான் கிஷன் வேணா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் அவராலையும். அண்ட் அபிஷேக் சர்மா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இன் திஸ் T20 வேர்ல்ட் கப். பட் இருந்தாலும் அவர் என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்குள்ளே டீமுக்குள்ளே வருவார் அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎலுக்கு முன்னாடி அவர் இந்தியன் டீம் சர்க்கியூட்டில் கூட கிடையாது. பட் இப்போது T20 வேர்ல்ட் கப்பில் அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமில் T20 டீமில் நீங்கள் ஒரு பேர் ஸ்கோர் ஷீட்டில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ஒரு பிளேயர் என்னவா இருக்கும்? அபிஷேக் சர்மா. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அவரோட ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் வழியாக. இப்போ எல்லாரும்
எல்லாரும் 250 300 அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ரீசனே இந்த ஒரு ஓப்பனிங் பேரான அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் தான். அபிஷேக் சர்மா இந்த T20 வேர்ல்ட் கப் 8 இன்னிங்ஸில் வெறும் 141 ரன் மட்டுமே வித் 17 அவரோட ஆவரேஜ் அண்ட் 158 ஸ்ட்ரைக் ரேட். ஃபார் ஷுர் இது டிஸ்ட்ரக்டிவான ஒரு T20 வேர்ல்ட் கப்பாக அவருக்கு அமையலை. வேறு டிராவிஸ் ஹெட்டுக்கும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இந்த T20 வேர்ல்ட் கப்பில். 4 இன்னிங்ஸில் 111 ரன் வித் 27 அவரோட ஆவரேஜ் அண்ட் 158 ஸ்ட்ரைக் ரேட். பட் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்னு பார்க்கும்போது இன் IPL 27 இன்னிங்ஸில் 1202 ரன் வித் 46 அவங்களோட ஆவரேஜ். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் இதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.